சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனந்தி, புரிஞ்சிக்காம பேசுறீங்க. நான் சொல்றத நம்புங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றீங்க. சரி சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. ஆனந்தி, உன்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்ற. ஆனா அன்பு, கண்ணால பாத்திருக்கேன்னு சொல்ற. யார் சொன்னது உண்மைங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நீ சொல்ற விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஆனந்திய கொல்ல வந்த ராஸ்கேல பார்த்தா உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா அன்பு? கண்டிப்பா சொல்ல முடியும் சார். ஓகே, நாம இத பத்தி அப்புறம் பேசுவோம். நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. சார், நிஜமாவே நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். சார், ஆனந்தி மூச்சு விடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சார். ஆனா இப்ப ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சார். அன்பு, இத பத்தி நம்ம பேசுவோம். இப்ப நீ போலாம். இந்த விஷயத்த அன்பு என்கிட்ட சொன்னதும் நான் எதுக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேங்கிறத முதல்ல சொல்றேன். ஆனந்தி இன்னோசென்ட். அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அன்பு சொல்றத டோட்டலா அவாய்ட் பண்ணவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் சார்? எனக்கு என்னமோ இந்த அன்பு பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஆனந்தி தங்கமான பொண்ணு சார். இவன் தான் ஏதோ சில்மிஷம் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஏதோ கட்டுக்கதை சொல்றானோன்னு தோணுது. கருணாகரன் சார், அன்பு எப்படிப்பட்டவன்னு நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல. அன்பை நான் நம்புறேன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். நாம் எல்லாரும் நினைச்சதை விட அந்த ட்ரக் கும்பல் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. அவங்கள சீக்கிரம் பிடிக்க போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அத சொல்லுங்க. இந்த விஷயத்தை போலீஸ்க்கு கொண்டு போய் நம்ம மருந்து கலந்து கொடுத்தது வெளியில வந்துட்டா, இல்ல போலீஸ்க்கு போக கூடாதா? ஸ்ரீ மகேஷ், என்னடா அவன் இப்படி சொல்றானேன்னு நினைக்காத. நேத்து ஃபங்க்ஷன் நடந்த விஷயத்தை வச்சு நாம போலீஸ்க்கு எந்த பிரஷரும் கொடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அரவிந்த், ஏன் அப்படி சொல்ற? அன்புதான் மர்டர் அட்டம் நடந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா ஆனந்தி அதை ஒத்துக்கவே இல்லையே. ஆனந்தியே ஏத்துக்காதப்போ போலீஸ் எப்படி இதை கேஸா எடுத்துப்பாங்க? யாரை விசாரிப்பாங்க? நீயே சொல்லு. நானும் அரவிந்த் சொல்ற பாயிண்ட தான் சொல்லணும்னு நினைச்ச மகேஷ். ஆனந்தி இதை ஒத்துக்காத வரைக்கும் நாம என்ன பண்ணாலும் அது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். சோ பெட்டர் லீவ் இட். என்னால அப்படி விட முடியாது மித்ரா. ஆனந்திய கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். You all can go now. Okay. என்ன அழகப்பா, திடீர்னு வந்து படையல் போடுற, அபிஷேகம் பண்ற, ஏதோ விசேஷமா? இல்ல பூசாரி, என் பொண்ணு ஆனந்திக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி கணா கண்டேன். ஓஹோ. வீட்டுல காலையில ஆனந்தி போட்டோ வேற எரிஞ்சு போச்சு. அதுல இருந்து ரெண்டு பேருக்குமே மனசு சரியில்லை. அதான் பொங்க வச்சுட்டு குறிகேட்டு போலாம்னு வந்தோம். அதுக்கு என்ன, கேட்டுருவோம். ஏங்க, கனவு கண்டதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. வெறும் கடான்னு தான் நினைச்சேன். போட்டோ எரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்ல மனசு வரல பேச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாத, சாமி குறி நல்லபடியா தான் சொல்லும்.
அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். மடப்புறத்து காளி, உன்னை நம்பி நம்ம பிள்ளைய சென்னைக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கிற அழகப்பனுக்கு சொப்பனத்துல கெட்டது நடக்க போற அறிகுறி தென்பட்டிருக்கு. அது நெசமா? நம்ம பொண்ணுக்கு கரகப்பலன் சரியில்லாம பிரச்சனைகள் தொல்லைகள் வந்து சேருமா? இல்ல ஆனந்தி புள்ள உன் இலையில பத்திரமா இருக்கிறாளான்னு நீதான் கண்ணு வச்ச மாதிரி காமிச்சு கொடுத்து பெத்தவங்க மனசுல நிம்மதியை விதைக்கணும் தாயே. அடப்புறத்து காளி, அம்மா தாயே, உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லுமா. பயப்படாத ஆத்தா, தாய் உன் பிள்ளைக்கு ஏதோ சோதனை வச்சிருக்கா. கடவுள் மேல பாரத்தை போட்டு பூஜை பண்ணி கொடுக்கிற எலுமிச்சம்பழத்தை பூஜை ரூம்ல வச்சு 3 நாளைக்கு கும்பிட்டு வா. மடப்புறத்து காளி உன் பிள்ளைய பத்திரமா காத்து காவந்து பண்ணுவா. தாயே மடப்புறத்து காளி, காளி, என்னைக்கும் நீதான் துணையா இருக்கணும்மா. இந்தா தாயே. வரட்டும், இன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க முத்தண்ணே. எதுக்கு பொறுமையா இருக்கு சொல்ற? எப்ப பாரு அன்பு தப்பாவே நினைச்சுக்கிட்டு பொம்பளை பொறிக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஆனந்தி. முத்து சொல்றது சரி சௌசோ, ஆனா இதுக்கு மேலயும் 2 பேரையும் சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது தான் தப்பு. முத்து, நீ பேச வேணாம், நான் பேசிக்கிறேன். ஆனந்தி வரா, நீ பேசுறியா இல்ல நான் போய் பேசட்டுமா? நானே பேசுறேன். ஆனந்தி நில்லு. நேத்து அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்கு சும்மா அன்ப பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டே இருக்க? நான் சொன்னா நம்பவா போறிய? முதல்ல நீ சொன்னாதானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்லாம கடந்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் அவன் மேல இப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்க. அதாவே நல்லா பயன்படுத்திக்கிறான்.